குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹவாலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பயன் ப்ளூப்பர்ஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜேஷ் அண்ட் விக்கி. டாஸ் வின் பண்ணி பயன் ப்ளூப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹவாலி ஃப்ரெண்ட்ஸ் பேட்டிங். பயன் ப்ளூப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவருங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் ராஜேஷ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குது. இப்போது ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா விக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்க, ஒரு அதிரடி பேட்ஸ்மேன். ராஜேஷ் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஹிட்டருங்க, பெரிய ஹிட்டர். அடுத்த பால் ஒரு நல்ல ஒரு ஷாட், இது ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா 4 போகுமா? இல்லை, அங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. இப்போ ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ணி ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பாலுங்க ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிட்டுருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ நல்லா ட்ரை ஷாட்டுங்க இது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா விக்கி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் விக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளா? இல்லை, ஒரு மறுபடியும் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பாலுங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வைடு, நல்லா எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்குது. நெக்ஸ்ட் பால் டு விக்கி. ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே கேட்ச் ஆகுமா? நல்ல ஹைட்டில் போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா அங்கே கேட்ச்சு. பார்த்தீங்கன்னா விக்கி இங்கே அவுட் ஆகிறாப்புல. ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே அது பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆகி நல்ல ஹைட்டில் போயிருக்கு. நல்லா இப்போது ஒரு நெக்ஸ்ட் விக்கெட். பேட்ஸ்மேன் வினய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காப்புல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு ஷாட்டு, சிங்கிளா? இல்லை, டாட் பால். ஓவர் முடிஞ்சிருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓவர் இங்கே ஸ்டார்ட்டு. ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில். இது பார்த்தீங்கன்னா ஒரு வைட், எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கிடைக்குது. நல்லா ஹைட்டாக போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். பவுலர் அக்ரம் அவரோட நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா வினய். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் டு வினய், லெக் சைடு. அது திருப்பி விட்ருக்காப்ல. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் போகுமா? 2 ரன்ஸ் ட்ரை பண்ணலாம். சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் அக்ரம் பார்த்தீங்கன்னா அது ஒயிட் பால் ஆகுது. அது பின்னாடி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் பைஸில், அப்புறம் ஒயிட்டில் ஒரு ரன். 2 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடைக்குது. அக்ரம் பார்த்தீங்கன்னா அடுத்த பால் பார்த்தீங்கன்னா வினய் ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே ஆஃப் சைட் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் அக்ரம் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அங்கே கையில் போயிருக்கு. அதில் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் வைட். அக்ரம் பார்த்தீங்கன்னா அடுத்த பால் ஒரு வைடு. பார்த்தீங்கன்னா ஒரு 3 பால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராவில் ஒரு வைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரன் கிடச்சிருக்கீங்க. இப்போ ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் ரன்னில் வினய். அக்ரம் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ராஜேஷ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். ஒரு அருமையான பவுலிங் இங்கே அக்ரம். இப்போ 2 ஓவருக்கு 12 ரன், 1 விக்கெட் லாஸ். வினய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே லெக் சைடு போயிட்டுருங்க. பார்த்தீங்கன்னா அருமையான ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஒரு நல்ல ஒரு வெல் பேட்டிங். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அங்கே ஒரு நல்ல ஒரு சிங்கிள் கிடைக்குமா? நல்ல ஒரு ஷாட் அங்கே
பார்த்தீங்கன்னா கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. ஸ்ட்ரைக்கில் வினய். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால், நல்ல ஒரு ஷாட்டு. இது பார்த்தீங்கன்னா வெளியே போகுமா, அது இங்கே ஒரு கேட்ச் ட்ராப்பு, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். இப்போ லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ட்ராப்புங்க, 6 ரன் இல்லை, நல்ல ஒரு ஷாட்டுங்க வினய். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அவரோட நெக்ஸ்ட் பால், நல்ல ஒரு அருமையான ஷாட்டுங்க, வெளியில் போகுமா, பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச், அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விக்கெட் போகுது. குரூஷியலான விக்கெட் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அவரோட குரூஷியலான விக்கெட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ராய் உள்ளே இருக்காப்புல. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இதோட இந்த ஓவர் முடியுது. இன்னும் இருக்காப்புல 2 பேர் இருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரில் கேட்ச் ஆகுமா, அங்கே ஒரு கேட்ச் ட்ராப்பு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ராய் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. அடுத்து அக்ரம் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால். அக்ரம் ஸ்ட்ரைக்கில் ராய், நல்ல ஒரு அருமையான பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா வெல் பால். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ராய்க்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா லோ கட் பாலுங்க, வெளில போயிருக்கா, ஓடுங்க 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 ஓடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் சிங்கிள் கிடைக்குது. அக்ரம் டு வினய், நல்ல ஒரு பாலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா டாட் பால் ஆகுது. மேட்சோட தேர்ட் ஓவர் இது, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான பால், டாட் பால் கையில் போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே ரன் அவுட் ஆகுமா, இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஷாட், அங்கே மறுபடியும் அது கேட்ச் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா கேட்ச் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட். 4 overs end, 18 runs, 3 wicket loss. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனாக நம்ம அதிரடி பேட்ஸ்மேன் ராஜா உள்ள இருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா சோனி அடுத்த பால். ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளுங்க, அருமையான ரன்னிங்க இங்கே. ராய் பார்த்தீங்கன்னா அருமையான ரன்னிங். ஸ்ட்ரைக்கில் இப்போது ராய் வந்திருக்காப்புல. அடுத்தது சோனி பார்த்தீங்கன்னா ராய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அருமையான ஷாட்டுங்க, பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா வெளிலே வந்திருக்கு பாலு. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோ இப்போ நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஆஃப் சைடு வெளியில் போயிருக்கேன், பார்த்தீங்கன்னா ஒரு 4, அருமையான 4, அங்கே ஒரு வெல் 4ங்க இங்கே ராஜா ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோக்கு அதே ஷாட்டு அங்கே போயிருக்கு, ஆனால் அங்கே ஃபீல்டு இருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது, ஒரு ரன் மட்டுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ராய் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக்கை இங்கே ஆட போகிறாப்புல. ஸ்ட்ரைக்கில் ராய். சோனி நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு இறங்கி அடிக்க பார்த்தாப்புலங்க, நல்ல ஒரு அருமையான பவுலிங் இங்கே, ஒரு வெல் பால், டாட் பால் ஆகுது. அந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ரன்னிங். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அக்ரம் 2 வைடுங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்குது. அது அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பால், பார்த்தீங்கன்னா ஒரு வைடுங்க. அக்ரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் பால், அது நல்ல ஒரு கம்பேக் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்குங்க, பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு குத்தி, அதனால் பார்த்தீங்கன்னா 2 ரன் போயிருக்கு. இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 runs கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால், ஒரு லோ ஃபுல் டாஸு பார்த்தீங்கன்னா அதை லெக் சைடு திருப்பி அடிச்சிருக்காங்க, அது சிங்கிள் கிடைக்குமா, நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டரு, நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. ராஜா இப்போ ஸ்ட்ரைக்கில். இப்போது நெக்ஸ்ட் பால் ராஜா நல்ல ஒரு ஷாட்டு, வெளியில் போயிருக்குமா, வெளியில் போயிருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6, ஒரு அருமையான 6 இங்கே வெளியில் போயிருக்கு பால். ராஜா வெல் 6ங்க இங்கே. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெல் 6 இங்கே ராஜா. அடுத்த பால்
மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டு ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடைக்குமா? 4. ஒரு அருமையான பேட்டிங் இங்கே ராஜா. பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடுத்து 4 கண்டினியூவாக இந்த ஒரு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 4 அக்ரம். அவரோட இந்த ஓவரோட லாஸ்ட் பால் ஒரு வைடு. இப்போது அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு வைட் பால் ஆகுது. ஹவலி ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஓவரில். இப்போ நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு போயிருக்கு ராஜா. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே ஃபீல்டர். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் 6 ஓவர் எண்ட் 42 ரன்ஸ் 3 விக்கெட் லாஸ். ராஜா மருது பார்த்தீங்கன்னா 7 பாலுக்கு 18 ரன்ஸ். ராய் 8 பாலுக்கு 5 ரன்ஸ். ராஜா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 பார்த்தீங்கன்னா 2 4 1 6ங்க 18 ரன்ஸ்க்கு. நல்ல ஒரு பேட்டிங் இங்கே ராஜா. பயான் லூப்பஸ் நெக்ஸ்ட்டு பவுலர் பிஜு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் ராஜா நல்ல ஒரு ஷாட்டு அது பின்னாடி போயிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பில் நல்ல ஃபீல்டு இருக்கார், அதனால் ஸ்டாப் பண்ணதுனால ஒரு டாட் பால் இங்கே. பிஜுவோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு. ராஜா ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ் பாலா லோ ஃபுல் டாஸு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கால இப்போது ராய். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஒரு லோ கட் பாலுங்க இது. பார்த்தீங்கன்னா பால் முன்னாடியே குத்துது, அதனால் பேட்ஸ்மேனால் கணிக்க முடியல. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின்னாடி போயிருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் இன்னொரு ரன் போமா 2. பிஜு பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோக்கு. அது பார்த்தீங்கன்னா கையில் போயிருக்கு ஃபீல்டரில். பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுது. 7 ஓவர் எண்டுங்க. பார்த்தீங்கன்னா 46 ரன்ஸ் 3 விக்கெட் லாஸ். உள்ள பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ராஜா மருது அப்புறம் ராய் பார்த்தீங்கன்னா உள்ளே இப்போ இருக்காங்க பேட்ஸ்மேனாக. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அப்துல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான டாட் பால் இங்கே. ஒரு அருமையான பவுலிங் இங்கே. ஒரு 12 ஓவர் நல்ல ஒரு ஷாட் அங்கே. அது கேட்ச் ஆகுமா? இல்லை, உள்ளே விழுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் நல்லா ஒரு சிங்கிள் ஒரு ரன் மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போது அடுத்த பால் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டு. அது பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகுமா? ஒரு கேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் போய் உட்காருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேட்ச் அங்கே. அடுத்து சுல்தான் போயிருக்காப்புல நல்ல ஒரு ஷாட் அங்கே லெஃப்ட் சைடு. அருமையான சிங்கிளுங்க இது. சரியாக ரொட்டேட் பண்ணுறாப்புல. இப்போ கண்டிப்பாக வந்து சிங்கிள்ஸ் தான் ஆடி ஆகணும். ஆமாம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாட் பால். பிஜு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓவர் இங்கே போட்டிருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இது ஒரு 12 ஓவர். லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலுங்க. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா பிஜு பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ் பாலுங்க, லோ ஃபுல் டாஸ். ராஜா பார்த்தீங்கன்னா அருமையாக அடித்தாப்புல. பார்த்தீங்கன்னா சிங்கிள் மட்டும் இங்கே கிடைக்குது. இதோட இந்த ஓவர் முடியுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்துல்லா வந்திருக்காப்புல அடுத்த ஓவருக்காக. இப்போ ராஜா பார்த்தீங்கன்னா அதை நல்லா திருப்பி அடிச்சிருக்காப்புலங்க. கேட்ச் ஆகுமா? கேட்சுங்க இது. இப்போ ஹவலி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ரன் வந்துருக்குங்க. இப்போது அடுத்த பால் பார்த்தீங்கன்னாலும் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் அப்துல்லா பார்த்தீங்கன்னா அனில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட்டு. அதுவும் கேட்ச் ஆகுமா? கேட்ச். மறுபடியும் அடுத்த விக்கெட் போகுது இங்கே. டோபல் டாட்டோ. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரை பண்ணிட்டாங்க. இல்லை அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பால். சுல்தான் பார்த்தீங்கன்னா அதை அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள், ஒரு அருமையான சிங்கிள்ங்க இங்கே. ஆமாம், நல்ல நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா லோ ஃபுல் டாஸ். பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போகுதா அடிச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் த்ரோ. அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. எல்லாரும் அதே தான். நம்ம ஒன்றுமே எதுவுமே பண்ண முடியாது. யாருமே அப்படி தான் எல்லாம். அதனால விக்கெட் போயிட்டு
லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிங்கிள். ஈஸ்வர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிங்கிள்ங்க. இங்கே இப்போ நல்ல ஒரு ஷாட்டாங்க சுல்தான் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சர் நல்ல ஒரு ஷாட்டாங்க. 2 ரன் போவோம். 2 ரன் கண்டிப்பாக போகலாம். ஈஸி 2 ஒரு 2 ரன்ஸ் கிடைக்குது. அடிக்கணும் தான் தோணும். அது சூப்பர் போல். விஜு பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த பால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டே இல்லை போல். ஃபேஸ் கொஞ்சம் இதோட இந்த ஓவர் முடியுது. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கொஞ்சம் இது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பவுலிங். போன இப்போ அடுத்த விக்கெட் இங்கே போகுது சுல்தான். இப்போது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அண்ணா இப்போ உள்ளே போகிறாங்க. வெயிட் பண்ணுறேன். ஒயிட் வெளில போயிருக்கு. என்ன 2 போலாம் பாத்துங்க. ஐயோ உள்ள போனா ஐயோ நாலு ஓவருக்கு உங்க கேம் ஆடுங்க. எதுக்கு அதில் வாங்கி வேணாம் ஆடிட்டே இருங்க. ஏங்க என்ன பண்ணீங்க? என்ன தொட்டு விடுறீங்க? அவன் பால் வந்து ஸ்லோ கையை பார்த்துட்டே மாத்திக்கணுங்க. ஓகே 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 ஒரு 4 பேட்டிங். நான் இவர்கிட்ட அதான் சொல்லி அனுப்புவேன். பால் அப்படிதான் போடு கையில் தூக்கி கொடுத்துட்டான்ல. ஐயோ ஒரு விக்கெட்டுமா போன பால் விக்கெட்டு கேட்ச். பாய்ஸ் பேட்ஸ்மேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாப்ல. சுரேந்தர் ஓ சூப்பர். ஓ ஒருத்தர் ஒரு அருமையான ஒருத்தர். அது அருமன் தான் சொல்லணும். அங்க கோட்டை தொடலன்னு ஒரு ஆர்கியம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த பால் டாட்னா விக்கெட். ஆல் அவுட்டா?
Hey!